வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த இனிய நாளில் உங்களோடு கூட நாங்கள் தொடர்பில் இருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய கிருபை. பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சியும் நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் யாவருக்காகவும் நாங்கள் மனமாற ஜெபித்து உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து வாருங்கள் என்று சொல்லி நாம் முன்னேறி செல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல வருடங்களாக பல காரியங்களை குறித்து நாம் விவரித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அவ்வளவு ஆழமான ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் இந்த ஆதியாகமம். ஆதியாகமம் என்றால் அவ்வளோ பழைய பழமைத்துவமான ஒரு புத்தகத்தை நாம் வாசிப்பது அவசியம்தானா என்று சொல்லி கேட்குற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓல்ட் இஸ் கோல்டுங்க, மறந்துடாதீங்க. பழசா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அது சொர்ணத்தை போல. அதுல கெட்டு போற காரியங்கள் இருக்கக்கூடிய சாத்தியமே அல்ல, உங்களை உருவாக்கக்கூடிய காரியங்கள் தான் உண்டு. இந்த உலகமானது எப்படி தோன்றினது, இந்த உலகத்துக்குள் பல சிருஷ்டிப்புகள் எப்படி பிரவேசித்த இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் எப்படி கெட்டு அழிந்து போனது, பாவமானது எப்படி நுழைந்தது, பாவம் என்றால் என்ன. ரொம்ப வேடிக்கையான ஒரு காரியம் என்னவென்றால், அயல் நாடுகளில் பார்ப்பீர்களானால், குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பு கண்டங்கள் எல்லாம், அமெரிக்கா கண்டங்கள் எல்லாம் பார்க்குறப்போ, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, எங்கே போனாலும் சரி, பாவம் என்கிற பதத்தை நாம் உபயோகப்படுத்தவே கூடாதாம். அது அவங்களுடைய சட்டத்திட்டத்திலே எழுதியிருக்கான். எவனோ ஒருவனை போய் அட பாவி அப்படின்னு கூப்பிடக்கூடாதாம், பாவம் பண்றவனே அப்படின்னு சொல்லக்கூடாதாம். ஏனென்றால் எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் இந்த கோர்ட் வாசல், போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஏறி இறங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பானே தவிர மற்றவர்கள் எல்லாம் பாவிகள் அல்ல. அப்படி என்றால் யாரெல்லாம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட் வாசலுக்கும் அலைஞ்சிட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறவங்களா இருப்பாங்க? கொள்ளை, கற்பழிப்பு, பிக் பாக்கெட்டு, அப்புறம் இது பிளேடு போடுறவன், இது அதுன்னு ஒரு பெரிய பட்டியலை நம்ம வச்சிருப்போம் இல்லையா? ஃப்ளைட் ஹைஜாக் பண்றவன், துப்பாக்கி எடுத்து தடன்னு சுடுறவன், டெரரிஸ்ட், நக்சல், இப்படின்னு ஒரு பெரிய ஒரு பட்டியல் வச்சிருப்போம். பெரிய பட்டியல்லாம் இல்லை, சின்ன பட்டியல் தான். புல்லு பிடிக்கிறவன், கிட்னாப்பர்ஸ், அப்புறம் கற்பழிப்புல ஈடுபடுறவன், இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நியாயத்தால தண்டிக்கப்பட வேண்டும். இவர்கள் அனைவரும் செய்வது பாவமே, இவர்கள் அனைவரும் பாவிகளே, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இங்க வேதாகமத்தில் இருப்பது இந்த காரியத்தை இந்த காரியத்தோடு கூட அப்பாற்பட்ட காரியங்களும் உண்டு. அவைகள் எல்லாமும் பாவத்தின் பட்டியலில் சேர்த்தப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகம் நிராகரித்திருக்கிறது. அங்கதான் பிரச்சனையே தொடங்குது. உதாரணத்துக்கு புரணி பேசுவது, பிறரை குறித்து நாம் புரணி பேசுவது, அப்புறம் நிறைய ஆங்கில பதத்துல இன்னும் நல்லா வருது, காசிப், ஸ்லெட்ஜிங், ஸ்லாண்டரிங், கிண்டல் செய்வது, பிறரை குறித்து அவர்கள் இல்லாதப்போ ரொம்ப இழிவா பேசுவது. அவங்க இருக்கிறப்ப இழிவா பேசக்கூடிய காலத்துல தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சுய இச்சை, தற்பெருமை, மேட்டிமை, ஹெட்ஸ்ட்ராங் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க் 7:21-23 இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு நிறைய காரியங்களை குறித்து. 2 தீமோத்தேயு 3:1-9 பார்ப்பீர்களானால், கடைசி காலங்களில இவைகளெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி அங்க தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. பெர்லஸ் மென் டூரிங் பெர்லஸ் டைம்ஸ், டேஞ்சரஸ் மென் டூரிங் டேஞ்சரஸ் டைம்ஸ் என்று சொல்லி, ரொம்ப அபாயகரமான மக்கள் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அங்க பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அங்கே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த புரணி பேசுவது, இந்த காரியம் எல்லாம், மேட்டுமை, மனமேட்டுமை, சுய இச்சை, இதெல்லாம் அந்த காலத்துல இல்லைங்களா? இருந்துச்சுங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் என்ன மாதிரி உங்களை மாதிரி இருப்பான். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பயப்பட்டு
தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பே நடுநடுக்கத்தோட வாழக்கூடிய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும். ஹலோ, கிறிஸ்துவத்தை பத்தி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவம், கிறிஸ்துவ திருச்சபைகள், கிறிஸ்துவர்கள், இவர்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களை குறித்து நான் என்றைக்கும் பேசினதே கிடையாது. அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சத்தியம் அறிந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எல்லாம் மனபாரத்தோடு கூட நான் ஜெபித்து அவர்களை நேசித்து அவங்களுக்கு ஒரு ஃப்ளை கிஸ் கொடுத்து, சரிப்பா ரைட்டு, நீங்க வேற வழி, நம்ம வேற வழி, என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு சத்தியம் வேணும்னா வாங்க, எங்களை தேடி வாங்க. நாங்க உங்களை தேடி வந்தாதான் ஜெயில பிடிச்சி போட்டுறீங்களே, அது தவறும் கூட. ஒருத்தர் போய் கையை பிடிச்சி இழுத்து சொல்றது சுவிசேஷம் கிடையாதுங்க. சுவிசேஷத்தில் நீங்கள் வாழ்ந்து உங்களில் அவன் காணக்கூடிய அன்பின் நிமித்தமாக ஈர்க்கப்படுகிறான் பாத்தீங்களா, அவனே தேடி வருவான், அந்த சகோதரியே தேடி வருவாங்க. ஐயோ, அன்னைக்கு அவ்வளோ கோவப்படுத்திட்டாங்க, நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே சிரிச்ச முகத்தோட போயிட்டீங்க, அன்னைக்கு எனக்கு தூக்கம் வரலங்க, ஏங்க அப்படி பண்ணீங்க, நான் செஞ்ச தப்பு தானே, எனக்கே தெரியுது அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அப்போ உங்கள யாரை பார்க்குறாங்க? நிறைய பேர் சொல்றீங்க வேதாகமத்தை பார்க்குறாங்க, உங்கள கிறிஸ்துவ பார்க்குறாங்க. வேதாகமம் எழுதப்பட்டதே கிறிஸ்துவுக்காக தான், உலகமெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதே அவருக்காக தான், அவர் மூலமாக படைக்கப்பட்டதெல்லாம் யோவான் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு இல்லையா? எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்ப இந்த பாவத்தின் பட்டியல்ல இதெல்லாம் வராவிட்டால் என்ன ஆகுறதுன்னு கேட்டா, இந்த பாவம் என்று சொல்லி இவர்களே ஒரு பட்டியலை போட்டுக் கொண்டார்கள். அதாவது அந்த பட்டியலுமே என்ன சொல்றதுன்னு கேட்டா, வேதாகமம் இல்லாமல் அந்த பட்டியல் வரல. வேதாகமம் வர மட்டும் ஆதியாகமத்தை அதெல்லாம் பார்க்க போறோம். நம்ம நிறைய காரியங்களை பார்க்க போறோம். தடி எடுத்தாலும் சண்டைக்காரன், எவன் வேணா என்னத்தை வேணா செய்யலாம், எவனை வேணா அடிச்சு கொள்ளலாம். அடிச்சு கொள்றப்ப நீ அவனை தடுத்து இவனை நீ கொன்னுட்டீன்னா நீ ஜெயிச்சிட்ட. இப்படிதான் உலகம் இயங்கி கொண்டிருந்தது. சீர்கெட்டு எல்லாம் சிதைந்து போன ஒரு உலகமா இந்த உலகம் மாறினது. ஒருத்தரை நேசித்து இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புகள், படைப்புகள் மேல ஆளுமை செய்யுங்கள், இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை எல்லாம் நீங்கள் அனுபவிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த மனுஷனையும் படைத்தால், இவர்கள் என்ன சொல்றேன், இவங்க மாறாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உலகத்தின் அந்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு சிருஷ்டிகரின் சாயலால் உருவாக்கப்பட்ட படைப்புகள் ஒவ்வொருவரும் அங்க பாத்தீங்கன்னா ஹெட் பட்டிங்னு சொல்லுவாங்க, தலையத்திலே முட்டி சண்டை போட்டுக்கிறாங்க. மாடு பாத்தீங்களா, மாடு ஆடு எல்லாம் வந்து தலையில அப்படி முட்டி சண்டை போடும். அந்த மாதிரி இன்னைக்கு முட்டிக்கிறானுங்க ரெண்டு பேரும். ஆண்டவர் இதுக்கு பாக்குறப்ப எவ்வளவு व्यसனப்படுவார், எவ்வளவு கோபப்படுவார், கடும் கோபத்தினால் எழும்பி நிற்பார். இதற்கு காரணம் என்ன? பாவமானது இந்த உலகத்தில் பிரவேசித்தது. அது நிமித்தமாக தான் இந்த உலகம் சீர்கெட்டு போயிருக்கிறது. இதை சொன்னாலே என்ன கல்லெறிவானுங்க. ஏன்னு கேட்டா, உலகம் சீர்கெட்டா போயிருக்கு, அருமையான உலகம், அனுபவிக்க தெரியாதவனா இருக்கிறேன். நீ ஒரு இழிச்ச வாயனா இருந்துட்டு அனுபவிக்க தெரியாத முட்டாளா இருந்துட்டு எங்களை போய் முட்டாளுங்கிற, எங்களை போய் பாவிங்கிற அப்படின்னு சொல்லி நம்மளையே சிலுவையில் அரைஞ்சிருவானுங்க. அதான் ஒரு நீதிமான் உலகத்திற்கு மதிகேடனா இருப்பானாம். உலகத்தின் அந்த அனுபவம் என்ன சொல்றது, உலகத்தின் அந்த சிற்றின்பத்துக்குள் நடந்து செல்லுகிறவன் தான் மதிகட்டவன். அவன் தன்னை எப்படியாக மேன்மை பாராட்டிக் கொள்வானா, இந்த உலகத்திலே நான் தாண்டா பெரிய புத்திசாலி, அனுபவிக்கிறேன் பாருடா, எப்படி அனுபவிராஜா, எப்படி அனுபவிக்கிறேன், உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு என்ன பார்த்தும் உங்களை பார்த்தும் மதிகட்டவனே என்று சொல்லுவாராம். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? இந்த உலகத்தால மதிகட்டவன் என்று அழைக்கப்படுகிறவனை புத்திசாலிகளாகவும் புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் நாட்களை என்ன அறிவை உடையவர்களாகவும் ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். இன்னும் வெளிப்படையா சொல்ல வேண்டும் என்றால், உங்களை என்னையும் தான் நீதிமான்களாம் பரிசுத்தவான்களாம் ஆண்டவர் பார்க்கிறார். அதான் சொன்னேன், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? எங்காவது ஒரு மூல முக்கத்துல ஒரு சகோதரி, வயசான சகோதரி, ஒரு இளைய சகோதரி, சகோதரன், விதவை, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்தத்துல அப்படியே இருப்பாங்க. இவங்க அட்ரஸே இருக்காது. இவங்க பட்டியல் போடுறதுக்கு ஜாப் ஸ்டீவ்ஸோ, பில் கேட்ஸோ, அம்பானியோ, அதானியோ கிடையாது. இவங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க. கேட்டு பாருங்க, என்னடா பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு உன்னமாடா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க, வாங்கடா எங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்க, பாரு கோடியில பார்க்கலாம், ஜாலியா இருக்கலாம், எங்க வேணா போகலாம், என்ன வேணா செய்யலாம், யாரை வேணா தூக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், பணம் கொடுத்து எவனை வேணாலும் வேலைக்கு வாங்கிடலாம், கவலையப்படாத. இவங்கெல்லாம் கொலை செய்யறாங்கன்னு சொல்ல வரலங்க. இவங்கெல்லாம் பெரிய டாப் பிசினஸ்மேன், டாப் ரிச்மென்.
அதுல ஒருத்தர் செத்தே போயிட்டாரு, ஜாப் ஸ்டீவ்ஸ். சாகரப்ப அவர் எழுதி வச்ச பயோகிராஃபி படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சதில்ல, கேட்டிருக்கேன். என் வாழ்க்கைனா என்னன்னு நான் தெரியாம வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு 55 வயசு கேன்சர் இறந்துட்டார். ஆப்பிள் நிறுவனத்தின் ஆப்பிள் நிறுவனத்தோட ஃபவுண்டருங்க அவரு. அவர் எழுதியிருக்காரு, வாழ்க்கைன்னு என்ன தெரியாமலே நான் வாழ்ந்துட்டேன், வாழ்க்கையோட அருமையை நான் ரசிக்காம விட்டுட்டேன். யாரு? உலகத்திலே பெரிய பணக்காரன், பில்லியனர். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அந்த வாழ்க்கையோட வேல்யூவை புரிஞ்சுக்காம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலகத்தின் சிற்றின்பம், காம விகாரம், இப்படிப்பட்ட காரியங்களில் தான் மேன்மை அடைகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களில் தான் திருப்தி அடைகிறார்கள். இளையவர்கள் மட்டுமல்ல, முதியவர்களும் தான். அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்தில் பிரவேசித்த பாவமானது. அந்த பாவத்தை குறித்து பேசினாலே இன்னைக்கு யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. இருக்கிறாங்க, காதை பொத்திக்கிறாங்க. என்ன பாவம் பாவம் பாவிங்கிற? இன்னொரு தடவை கூப்பிட்டீங்கன்னா நியூசஸ் கம்ப்ளைண்ட் போட்டு போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன். போலீஸ்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னு தெரியுங்களா? அக்கார்டிங் டு த லா, அந்த சட்டத்திட்டத்தின்படி, உங்க நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டத்தின்படி யாரோ ஒருத்தரும் போய் நீங்க பாவின்னு திட்டக்கூடாது. அப்படி நீங்க திட்டுனா அதை நீங்க நிரூபிக்கணும், அதை நீங்க நிரூபணமாக்கணும். நீங்க எப்படி போய் கோர்ட்ல சொல்வீங்க, இவன் இன்னொருத்தனை பத்தி புரணி பேசிட்டு இருந்தாங்க, அதனால் இவன் பாவி, எங்க வேதாகமத்தில் எழுதியிருக்காக்கணும், பிடிச்சி இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விடுங்க பாரு ஜட்ஜ். நீங்க அப்படிதான் இருக்கு சட்டத்திட்டம். இப்படிதான் நோவா தாத்தாவை மென்டலா பார்த்தாங்க எல்லாரும். இப்படிதான் பவுல அப்போஸ்தலரை வாயாடின்னு கூப்பிட்டாங்க. இப்படிதான் இயேசு கிறிஸ்துவ கன்னத்திலே அறைந்தார்கள், முகத்துல உமிழித்து காரி துப்பினார்கள், என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போட்டு திட்டுனாங்க. மரியாதை ஒரு வேசியை போலதான் அவர்கள் பார்த்தார்கள். பரிசுத்த ஆவியானவரால் இவர் கர்ப்பம் தரித்தவர் வரல, எங்க கனெக்ஷன் ஆகி போச்சுப்பா. அப்படிதான் அவரை பார்த்தாங்க. அப்படிதான் வளர்ந்தார். அவமானத்தின் மத்தியில, நிந்தையின் மத்தியில இயேசு கிறிஸ்து வளர்ந்து வந்தார். அதனாலதான் வேதாகமத்தில் ஐசியா 53வது அதிகாரம் 3வது வசனத்தில் இது இருக்கு, தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தின் வடிவில் வந்து பிறந்து அவர் துக்க இருதயத்தோடே வாழ்ந்தாராம். எப்படி என்ன புரிஞ்சுக்காமலே இருக்காங்களே. இவங்களுக்காக தானே நான் வாழ்றேன், இவங்களுக்காக தானே மறிக்க போறேன், இவங்களுக்காக தானே உயிர் தெழுந்தேன், இவங்களுக்காக தானே நான் பரிகாரியாய் உட்கார்ந்து கொண்டு 2000 வருடங்களாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். இது பத்தாதுன்னு பரிசுத்த ஆவியானவரை என் சாயலாக விட்டு போயிருக்கிறேன், இவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இவரை நான் அமர்த்தி விட்டு போயிருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் அவர் துக்கிக்கிறாராம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட அழுகிறாராம், அழுது ஜெபிக்கிறாராம். இதெல்லாம் ரோமர் 8:26 எபிரேயர் 1:3 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனத்துல அவர் அட்வொகேட், எனக்கு உங்களுக்கும் வழக்காடக்கூடிய வக்கீல் மாதிரி அவர். ஏசு கிறிஸ்து இல்ல, என் நாமத்தை ஏற்றுக்கொண்டான், அதனால இவனுக்கு மன்னிங்க, இவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. பிசாசு அங்க வெளிப்பாடு 12:10 படி வரான். அவன் வந்து உங்களை எப்பவும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அவன் குற்றம் சாட்டுவது பொய் அல்ல. ஹலோ, தேவன் முன்னாடி போய் யாரு நின்றோ பொய் சொல்லவே முடியாது. அவன் பொய்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கலாம், பொய் பேசுகிற அதிபதியா இருக்கலாம். ஆனால் தேவன் முன்னாடி எவன் சென்றாலும் சரி, உண்மைதான், உண்மை தவிர ஒன்றும் பேசக்கூடாது. நீதிபதியின் ஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்கிறவர் பாத்தீங்கன்னா கடவுள் மாதிரி. அதனாலதான் அவர் முன்னாடி அந்த இன்னைக்கு நம்ம இந்து தேசத்துல பாத்தீங்கன்னா பகவத்கீதை கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து இன்னைக்கு மெஜாரிட்டியான மக்களால வழிபடப்படுகிறது. நீங்க அதே வந்து அயல் நாடுகள் போவீங்கனாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரி பைபிளை கொடுப்பாங்க. அது மேல நீங்க கையை வச்சு நான் உண்மையை சொல்லுவேன், உண்மை தவிர வேற எதுவும் சொல்லுவதில்லை என்று சொல்லி, தேவன் சாட்சியாக நான் இப்படியாக ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, நீதிபதியின் ஸ்தானத்துல கடவுள் உட்கார வேண்டிய இடத்துல நீதிபதி உட்காருவார். அது ஒரு மாக்கரி, ஒரு மாக் செட்டப்னு சொல்லலாம். தத்ரூபமாக அந்த இடத்துல ஒரு செட்டப் இருக்கு. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளிலும் வாழக்கூடிய வாழ்க்கை, தேவனுடைய ஆவினால மறுபிறப்பு அடைந்தவர்கள், இந்த மியோல்கு ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் பண்றவங்க, நீங்க இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒத்து போவீங்களா? இந்த மாதிரி காரியங்களும் நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்துப்பீங்களா? நான் கார்பரேட் உலகத்தில் வாழ்ந்தவன். நான் ஐடி என்ஜினியரா 26 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் பணியில தான் இருக்கிறேன். நான் பார்ட் டைம் மினிஸ்டர் தான். பார்ப்பீர்கள், ஆனால் அங்கே அயல் நாடுகள் இருந்து வரவும் போகுமா இருப்பாங்க கிளைண்ட்ஸ். நான் ஒரு பெரிய உயர்ந்த பதவியில தான் இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையில் என்னை உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் தான் எல்லாம் கொடுத்தாரு. இந்த பதவியும் என் வாழ்க்கை எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். ஏதோ சும்மா இவர் சும்மா தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாருன்னு என் மனசு எனக்கு தெரியுங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய முட்டாள் நான் இந்த உலகத்துலன்னு எனக்கு தெரியும். ஒரு சப்ஜெக்டை 3 தடவை ரிவைஸ் பண்ணாதான் என்னால் எக்ஸாம் எழுத முடியும் அடுத்த நாள். எவ்வளோ பேர் இருக்கீங்க? மத்தியானம் ஒருக்கா, சாயந்தரம் ஒருக்கா, காலங்காத்தால எந்திரிச்சு ஒருக்கா படிச்சாதான் எழுதி ஏதோ ஒரு 70-75 வாங்குவேன்.
அது சாதாரண மார்க்கு கிடையாது அந்த காலத்துல. ஆனா அவ்வளவுதான் எனக்கு தலை. அதனால எனக்கு தெரியும் நான் யாருன்னு. கர்த்தர் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்தார். ஆனா நான் சொல்ல வந்த காரியமே வேற. என்ன தெரியுங்களா? அப்படி அயல் நாடுகள் இருந்து வருகிறப்போ நான் கொஞ்சம் மேலான அந்த எக்ஸிக்யூட்டிவ் ரேங்க்ல இருப்பதனால் அவர்கள் என்னை வற்புறுத்துவார்கள். மேனேஜர்ஸ் டின்னர் அப்படின்ற சொல்லி எல்லாம் கூப்பிட்டு, வாப்பா நைட்டு போய் சாப்பிடலாம். மத்தியானம் பாருங்க, சாப்பாட்டு சோத்துக்கு ஒரு பய போக மாட்டான். ஏன் தெரியுங்களா? மத்தியானம் போனா தண்ணி அடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு திருப்பி வர முடியாது, சாரையும் குடிப்பான். இப்ப நைட்டு போய் உட்காந்து எல்லா பையிலும் என்ன பண்ணுவான்னா சாராயம் குடிப்பானுங்க. நீ உன்னையும் குடிக்காத, நீ ஆரஞ்சு ஜூஸ் குடின. ஏய், நீ சாராயத்தை ஊத்துனோடனே அங்க பிசாசு வந்துருண்டா. அங்க அசுத்த ஆவியோட ஆதிக்கம் இருக்குண்டா. உனக்கும் அவனுக்கும் ஐக்கியம், எனக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. உலகத்தோட நான் ஒத்து வாழ்வதில்லை. அதனால ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சில நாள் போய் சொல்லிடுவேன். இல்லைங்க, சாரிங்க, ஒரு ரிலேட்டிவ் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. எப்படி? ரிலேட்டிவ் பேர்லாம் கிடையாது, ரிலேட்டிவ் ஒருத்தர் சீரியஸா இருக்கிறாங்க. அந்த ரிலேட்டிவ் இன்னும் ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிறது கடவுளுக்கு தெரியும். பரவாயில்ல, நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் வரணும். பொய் சொல்வது தவறு அல்லவா? பொய் சொல்லி பிறர் பாதிக்கப்பட்டால் தவறு. பொய்யினால நீ தப்பிக்கப்பட்டு உன் ஆத்மா வந்து ரசிக்கப்பட்டுச்சுன்னா பேசாம பொய்யை சொல்லிட்டு போயிரு பரலோகத்துக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. பொய் சொல்லி மற்றவனோட சொத்தை நீ அபகரிக்கிறதும், மற்றவனுக்கு எதிராக நீ பொய் சாட்சி சொல்றதும் இதுதான் பாவம். பொய் உதடுகள், பொய் நாவுகள் இருக்கக்கூடாது. சரி, நீ சொன்னது பொய்ன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டான் வையன், அவ்வளவுதான், அவன் செத்தான். ஏண்டா ரிலேட்டிவ் வந்து சிக்கா இருக்காங்க, சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ வீட்டுல போய் உட்காந்துருந்த எனக்கு தெரியாதா? ஆமாடா, வீட்டுல தான் உட்காந்தேன். ஏன் உட்காந்த தெரியுமா? நீ சாராய பாட்டிலோட இங்கே உட்காந்துருக்கறனால நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு டம்ளர்ல வந்து தண்ணி எடுத்துட்டு என் வீட்டுல உட்கார வைக்க வேண்டிய நிலைமைக்கு நீ தான் என்ன தள்ளுன. நீ சாராய பாட்டில் எடுக்கலான்னு சொல்லி நான் வரேன் உங்களோட டின்னருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சில நேரங்கள்ல உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி காரியங்களை பண்ண வேண்டியதா இருக்கு. ஆத்மா அசுசிப்படாம படுறதுக்கு நீங்க வந்து எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கணும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இது பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கான்சியன்ஸ்ல இது வந்து என்ன ஒரு ஒரு முல்லை போல அது பீறி கிழிக்கிறது. அங்க போய் நீ உக்காந்தால் இது மாதிரி வரும். அதே மாதிரி சினிமா தேட்டருக்குலாம் போயிட்டு இருப்போம் முதல்ல, ரசிக்கப்பட்ட பின்பம். அப்புறம் தான் நிறைய பிரசங்கியார்கள்லாம் சொல்லி, நீ சினிமா தேட்டருக்குள்ள போனாலே சினிமா என்கிற அந்த காரியமே 2 காரியங்கள்ல தான் இயங்கி கொண்டிருக்கிறது. சாரி, நான் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன அது சொல்லியே ஆகணும். ஆதியாகமத்தை பத்தி தான் பேசிட்டு வரோம். சினிமா தேட்டருக்குள்ள சினிமாவே 2 காரியத்துல தான் இயங்குது. ஒன்னு பில்லிஷோனியம், இன்னொன்னு வேசித்தனம், செக்ஸ் அண்ட் விச்கிராஃப்ட். இது 2ல தான் இயங்குது. நீ அங்க போய் உக்காந்து அந்த சினிமாவில் வர ஆக்டர் ஊன முடிய சீவரான், சிகரெட் குடிக்கிறான், அந்த இடத்துல என்ன விதமான ஆவிகள் அலைந்து கொண்டு இருக்கும்? அசுத்த ஆவிகள். அவைகள் மத்தியில உனக்கு என்னையா வேலை? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது? ஒரு கிறிஸ்துவனுக்கும் உலகத்திற்கும் சம்பந்தம் ஏது? ஆனா நீ உலகத்தை வெறுப்பாய், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை வெறுக்க மாட்டாய். அந்த ஆத்மாவை நீ நேசிப்பாய், அன்பு கூறுவாய், மன்னிப்பாய், அரவணைப்பாய், உதவி செய்வாய். கீழே விழுந்தான் அவன் சகோதரன் எதிரியா இருந்தால் நீ தூக்கி விடுவ. அவன் தான் கிறிஸ்துவன். தெரிஞ்ச தப்பு பண்ணாலும் மன்னிப்ப, தெரியாம தப்பு பண்ணாலும் மன்னிப்ப. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஆதி ஆகமத்துல இருந்து தாங்க வந்தது. இது ஆதி ஆகமத்துல தெரிஞ்சுக்கலான்னு நீங்க இதெல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. பாவத்திற்கு அச்சாரமா இருந்தது அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாமை என்கிற குணம். அந்த அச்சாரமா இருந்தக்கூடிய அந்த கீழ்ப்படியாமை குணம் வன்முறையாய் மாறி மனிதனை கொலையாளியாய் மாற்றிவிட்டது. அதுதான் 4வது அதிகாரம். 5வது அதிகாரத்துக்குள் நுழைவோமானால் நிறைய துஷ்டர்கள் உற்பத்தி ஆனார்கள். மனுஷிகளும் சேர்ந்து நிறைய குழந்தைகள் பிறக்கிறது. 130 கோடி ஜனங்க இருந்ததாக சரித்திரம் சொல்லுது அந்த காலங்களில், நோவா காலங்களில். அவைகள் மத்தியில சில பரிசுத்தவான்கள். சொன்ன இல்லைங்களா? அதுதான் கடைசி நாட்கள் வந்து நோவாவின் காலத்தை போல இருக்கும்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் மத்திய 24. நோவாவின் காலத்துல யார் தெரியுமா இருந்தா? 4 பரிசுத்தவான். ஒன்னு அங்க, ஒன்னு இங்க. ஒன்னு செத்து போச்சு, அதுக்கு பேர் ஆபேல். அவருக்கு பேர் ஆபேல். அப்புறம் சேர்த்து இருந்தார், அவரும் இறந்துட்டார். அப்புறம் ஏனோக்கு இருந்தார், அவரு ஆண்டவரால அப்படியே எடுக்கப்பட்டார். கடைசியா போ தொங்கிட்டு நிக்கிறது யாரு? நோவா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசி 18 நிமிஷமா கொஞ்சம் லாங்குவேஜ் லோக்கலா அப்படியே மேல கீழே போய் தாறுமாறா வந்துகிட்டு இருக்கு, மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபமும் ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய வைராக்கியமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து நிறைய கிறிஸ்துவர்களுக்கே இருக்கிறது இல்லையா நினைக்கிறப்போ கட்டும் கோபம் வருது. நான் பெரிய புண்ணிய பரிசுத்தவான் கிடையாது.
இப்போ இருக்கேன், ஆண்டவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நானும் பல தவறுகள் என் வாழ்க்கையில செய்தது உண்டு, இனி செய்யவும் கூடும், ஆனால் நான் மேற்கொள்வேன். இரண்டாவது முறை செய்தால் தான் பாவம், முதல் முறை செய்தால் அது தவறு. தவறு. ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் a mistake, செகண்ட் டைம் இஸ் a sin. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்போ ஆதாம் ஏவாள் முதல் முறை தான் அதை எடுத்து சாப்பிட்டாங்க, அது தவறு தானே, ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்லைன்னு குதர்க்கமான கேள்விகள் நீங்க கேட்கக்கூடும். நான் அதுக்கு ஒரு குதர்க்கமான பதில் சொல்லட்டுமா? எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை 1663 வேதாகமத்தின்படி. பழைய ஏற்பாடு 613, புதிய ஏற்பாடு எவ்வளோ? 1050. ஆதாமுக்கு எவ்வளோ கட்டளை கொடுத்தாரு ஆண்டவர்? ஒரே கட்டளை. ஒரு கட்டளைக்கு ஒரு ஆப்ஷனும் கிடையாது. பண்ணுனா முடிஞ்சது, காலி. ஆனா இத்தனை கட்டளை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருக்கிறேனே, அப்போ அவனை அவ்வளோ சீரியஸா நான் வந்து பார்த்தேன்னா ஒரு பய போக முடியாது. ஒரு பய போக முடியாது பரலோகத்திற்கு. அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் கிருபை என்கிற அந்த அருமையான ஒரு புத்திர சுவிகாரத்தை எனக்கு உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற ரத்தத்தின் மூலமாக, அவருடைய தியாகத்தின் மூலமாக, அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையின் மூலமாக, அவர் சிலுவையில எனக்காக நசுக்கப்பட்டார், ஒரு புழுவை போல துடித்து மரித்தார். அதன் நிமித்தமாக அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. அந்த கிருபை நிமித்தமாக எனக்கும் உங்களுக்கும் மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. ஆனால் கிருபையை சரியா புரிந்து கொண்டவன் ரெண்டாவது தடவை பாவம் பண்ண மாட்டான். முதல் தடவை பண்றது தவறு. ஏன்னா நம்ம என்ன, நீங்க 2 தடவை தான் பாவம் பண்ணியிருக்கீங்களா? அதே பாவத்தை நீங்க எத்தனை தடவை பண்ணியிருப்பீங்க? எத்தனை தடவை கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க? ஹலோ, எத்தனை தடவை அந்த போய் அந்த வீணா போன படத்தை போய் தியேட்டர்ல உட்காந்து பார்த்துருப்பீங்க? இல்ல இன்டர்நெட் முன்னாடி உட்காந்து யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு என்னென்ன கருமத்தெல்லாம் பண்ணிருக்கீங்க? அப்ப எத்தனை முறை ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருக்கிறாரு? குதர்க்கமா கேள்வி கேட்கறத விட்டுருங்க. Don't not challenge the Bible, but because if Bible starts challenging you, you will not be alive. பஸ்மமாயிருவீங்க. நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளின் படி நீங்க எல்லாம் நானும் விசாரிக்கப்படுவோமானால் ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. கிருபைங்கிற அந்த காரியம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தப்பிக்கிறீங்க. ஆனா கிருபையை துஷ்பிரயோகம் பண்ணாதீர்கள் என்று யூதா 1:4 சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன சொல்றது, திருச்சபைகளே கிருபையை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறான். எத்தனை தடவை வேணாலும் பாவம் பண்ணாலும் பண்ணவே கூடாதுங்க. இரண்டாவது முறை பண்ணினால் பாவம், முதல் தடவை பண்ணினால் தவறு. ஏன்னா தெரியாம போய் மாட்டிக்கிறீங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர். நீங்களாம் ரொம்ப நொந்து போக வேண்டாம். 2வது முறை பண்ணாதப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவரும் மன்னிச்சிட்டார், நீயும் மறந்துரு, போயிட்டே இரு. 2வது முறை பண்ணாத. 3வது தடவை பண்ணா மன்னிப்பாரு ஆண்டவர், ஒரு வேளை மன்னிப்பாரு. மன்னிப்பாரு தான் இருக்கு. 70 முறை உன் சகோதர பாவம் பண்ணா மன்னிங்கிற ஆண்டவர் எத்தனை முறை உங்களுக்கு மன்னிச்சிருப்பாரு. அதனாலதானே உயிரோடு இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவரை கோபம் அத கட்டுக்கோபத்துக்கு நீங்க உள்ளாக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ப்ரோவோக்கிங் தி லார்ட். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த மாதிரி காலகட்டங்களில் இருந்து பரிசுத்தவானாய் வாழ்ந்தவர் தான் அருமையான நோவா தாத்தா. அதனால்தான் ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றார். உலகத்தோட ஒத்து போகல, அநீதிகளோட அவர் கை கோர்த்து அங்க இது பண்ணல, பொய் சாட்சி சொல்லல, எவனோட சொத்து பத்தியும் அடித்து புடுங்கல. பொண்டாட்டியை தவிர வேற எந்த பெண்ணோடையும் போய் அவரு எந்த விதமான விபச்சார எண்ணத்தோடு பார்க்கவும் இல்லை, அவர் பழகவும் இல்லை. உலகத்தோட கலக்கல, தன்னை பிரித்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அந்த காலங்களில் நியாயப்பிரமாணம் கிடையாது, கட்டளை கிடையாது, மோசையோட புத்தகம் கிடையாது, இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை, புதிய ஏற்பாடே கிடையாது, கிருபையும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு உத்தம சீலனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுங்க. இப்போ 6000 வருஷம் கழிச்சு அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் அவர். எதனால் அப்படி இருந்தாருன்னு தெரியுங்களா? ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், யதார்த்தமான ஒரு சிம்பிள் கான்செப்ட். என்ன தெரியுங்களா? தேவன் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு கண்ணுக்கு தெரியாத தேவன் என்னை நோக்கி பார்க்கிறார். ஏனென்றால் இதை நான் என் தாத்தா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். என்னோட தாத்தா அவரோட கொள்ளு தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு, சேர்த்துக்கிட்டு இருந்து. அவரு ஆபேல் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. இவங்கெல்லாம் இப்படி பரிசுத்தவான்களா 4 பேர் இருந்தாலும் 4 பேர் பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, 5ஆவதா நான் அந்த பட்டியல வருவேன். 130 கோடி போய் அங்க பாவம் பண்ணி அழிந்து மறித்து கொண்டிருக்கிறான். ஆனா இவரோட எண்ணம் எந்த பக்கமா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இப்படி நோவா தாத்தா மாதிரி யோசிக்கிறீங்க? நீங்க எல்லாரும் போற திசையில அப்படியே ஒரு காந்தத்தை போல நீங்க ஈர்த்து அங்க போவீர்கள் என்றால், அதுதான் சொல்லுது, பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாசல் இடுக்கமானது, ஆனால்
எங்க நரகத்துக்கு செல்லக்கூடிய வாசலோ விரிவான வாசல். Broader is the pathway that leads you to the place called as hell, but narrow is the pathway that leads you to the kingdom of heaven. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி யோசிக்கிறவங்களே குறைச்சல். அதனாலதான் ஆண்டவர் நான் நினைக்கிறேன் வாசலை சின்னதா வைப்பா, ஏன் போயிட்டு கல் மண் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு மேஷனரி ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு விட்டு சின்னதா பண்ணி விடு, இவ்வளவுதான் வருவானுங்க தேர்வானுங்க அப்படின்னு ஆண்டவர் கட்டியிருக்காரு? இல்லைங்க. என்ன அர்த்தத்துல அது சொல்லியிருக்கேன்னா, பரலோகத்துக்கு இன்னைக்கு போறது ஏதோ ஃபிளைட்டு பிடிச்சி இங்க பக்கத்து நாடுக்கு கோயம்புத்தூருக்கு சென்னைக்கும் போற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பைபிள் தூக்குனா போதும், ஞானஸ்தானம் எடுத்தா போதும், இயேசுவின் நாமத்தை சொல்லு 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 சொல்லுன்னு ஒருத்தர் போட்டு ஆட்டுறாரு. அப்படியே டிவியில பாக்குறேன், போட்டு ஆட்டுறாரு. அந்த அம்மா பாவம் போட்டு சித்திரவதை பண்றாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஏசு ஏசுன்னு இன்னும் வேகமா 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 கைத்தட்டு கைத்தட்டு வராரு, பரிசுத்தாவியானவர் வரான். ஏயா என்ன புள்ள பிடிக்கிறவனா? இல்ல பரிசுத்தாவியானவர் என்ன அசுத்தாவியா? அவர் இறங்குவாருங்கிறது உனக்குள்ள ஏற்கனவே இருக்கிறாரியா? அவர் இறங்கணும்னு அக்கினி போல ஒரு தணலை போல உணர்வாயம். உணர்லன்னு என்ன அப்படியே அடுப்பு கறி எடுத்து அவன் தலையில போட்டுருவியா? இப்ப உணர்றாயான்னு கேப்பியா? இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு கற்பனை, முட்டாள்தனமான ஒரு வர்ணனை. பெந்தகாஸ்து திருச்சபையில தான் இதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நாக்கு வடிவில் வந்துச்சுல்ல பிரதர், அப்பெல்லாம் அவங்களுக்கு தீயா, அது அவங்களுக்கு உணரலையா பிரதர்? எங்கேயா எழுதியிருக்கு பைபிள்ல? அப்போ சில 2வது அதிகாரத்தை எடுத்து வாசித்துப்பார், 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்துப்பார். அந்நிய பாஷையில பேசினார்களே தவிர படுத்து உருண்டு கீழே சேர தூக்கி வீசி 10 அடி தள்ளி போய், இதெல்லாம் பிசாசின் ஆதிக்கம். These are all demonic manifestations. வெக்கமா இல்ல உங்களுக்கு இதெல்லாம் திருச்சபையில பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? பைபிள் இல்லாததை பண்றீங்களே, அப்ப உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை குறித்து பேசுவதற்கோ இல்ல வேற மதத்தாரை குறித்து பேசுவதற்கோ? நீங்க முதல்ல ஒழுங்கா வாழ்றீங்களா? எனக்கெல்லாம் இதை பத்தி பேசுறப்போ பிபி 310க்கு போயிருதுங்க. அது ஏன்னு தெரியல. கர்த்தரை அவமானப்படுத்து. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, கமெண்ட் செக்ஷன் தான் ஓப்பனா வச்சிருக்கிறோம், என்னத்தை வேணா எழுதிக்கோங்க போங்க. ஆனா கிறிஸ்துவையோ இல்ல அவருடைய பரிசுத்த ஆவியானவரையோ நீங்க இப்படியாக துஷ்பிரயோகம் பண்ணி கேவலப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு மார்க் 3 எழுதியிருக்கு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உங்கள் செயல்பாடுகள் மூலமாக கூட நீங்க அவருடைய கிருபையை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடும். உங்களுடைய மூட நம்பிக்கை, பைபிளை அர்த்தத்தை அனர்த்தமாய் பார்த்து நீங்க வேற விதமா காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் செல்லக்கூடிய இடம் நரகமே. மறந்து விடாதீர்கள். இவைகளில் எல்லாம் ஜாக்கிரதையா இருந்தவர் தான் அந்த நோவா. அதனால் தான் தேவனுடைய கண்களில் அந்த ஒரே மனிதர் கிருபை பெற்று இந்த உலகத்தின் இரட்சகராக அந்த நாட்களில் அவர் காட்சியளித்தார். இந்த உலகத்தின் இரட்சகர்களாக இருந்த பட்டியலில் பார்ப்பீர்களானால் நோவா, அதற்கு பின்பே யோசேப். உலகமே செத்துருக்கும். ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாடு தந்து அந்த 7 வருஷம் அந்த தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கலன்னா மரித்திருப்பாங்க. அதற்கு பின்பே அதே ரூபத்தில் இரட்சகராய் வந்தவர் தான் மோசே. பக்தன் எழுதி வைத்திருக்கிறார், ஒரு இரட்சகர் வருகிறார். அந்த அதே வடிவில் வந்தவர் தான் மோசே. மோசே ஒரு இரட்சகர், வெளியிலிருந்து கொண்டு வந்தார், வெளியில ரட்சித்தார். துஷ்டனாகிய எகிப்தியன் கையில் இருந்து ரட்சித்தார். அதற்கு பின்பே மோசே வந்தார். நானெல்லாம் ரட்சகம் இல்லப்பா, எனக்கு பின்பே ஒரு ரட்சகர் வருகிறார், அவருடைய ராஜ்யம் நித்தியமாயிருக்கும், அவர் தான் மெஸ்ஸியா. அவரை குறித்து தான் ஆதியாகமம் 3:15 எழுதியிருக்குப்பான்னு சொல்லி அவரே எழுதி வச்சுட்டு போனார். இதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் பேசுறார். அந்த ரட்சகரோட நாமத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. அவர் மனிதன் அல்ல, அவர் மனுஷன் அல்ல, அவர் தெய்வம், மாம்சத்தின் வடிவில் வந்த தெய்வம். நோவா எப்படி ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றார் என்பதற்கு உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் போதுமா இல்ல உன்ன வேணுமா? இப்படிதான் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். அப்போ தேவனுடைய கண்களில் இந்த நாளில் நான் கிருபை பெற்றேன் அப்படி என்று சொன்னீர்களானால் இதெல்லாம் நீங்க செய்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட நோவா, அதாவது அந்த காலத்துல நியாயப்பிரமாண கட்டளைகளை இல்லை, ஆனாலும் அவர் சில காரியங்களை கை கொண்டிருப்பார் என்ற ஒரு யூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். உண்மைதான் அது. அதனால்தான் ஆண்டவர் அவரை பரிசுத்தவானாய் பார்த்தார். ஆனால் அவரை நியாய தீர்க்கல ஆண்டவர். அவருடைய அந்த என்ன சொல்றது, ஒரு மேன்மையான மனது, ஒரு உயர்ந்த மனது, ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை அவரால் நிராகரிக்க முடியல. ஹலோ, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில கிறிஸ்துவுக்கு அங்க மரியாதை இல்லாத காரியம் இதன் மூலமாக தான் வெளிப்படுகிறது. ஒரு நோவா கிட்ட நியாயப்பிரமாண கட்டளைகள் ஒன்றுமே கிடையாது, ஆனாலும் அவ்வளோ ஒரு பயபக்தியோடு கூட இந்த உலகத்தோடு கூட நான் கலந்து போவதில்லை. அதாவது ஆண்டவரை பார்த்ததில்லை,
ஆண்டவர் பேசினதை கேட்டதில்ல. மோசே பக்தனை எழுதின அந்த 10 கட்டளைகளோ இல்லை நியாயப்பிரமாணங்களோ இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. மெஸ்ஸையா பற்றி காரியங்கள் வந்து அவ்வளோவா அவருக்கு புரிஞ்சுக்கக்கூடிய இன்னைக்கு இதை புதிய ஏற்பாடே கிடையாது. அந்த மாதிரி பல காரியங்கள் இல்லாமலே இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பாரானால் அவர்தான் தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் எல்லாம் அறிந்த நானும் நீங்களும் நோவாவை போல நான் என்ன வேணா பண்ணுவேங்க, எனக்கு இவ்வளவுதாங்க தெரியும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அன்றைக்கு நோவாவே அப்படி சொல்லல. நோவாவே மிக ஜாக்கிரதையாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். நோவானவர் பார்த்தீங்கன்னா சுத்தி புத்தி எந்த திசையில பார்த்தாலும் ஓரின சேர்க்கை மற்றும் இதை விட ரொம்ப கேவலமான காரியத்தெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அவர்கள் பார்ப்பில்லானால் சில மிருகங்களோட கூட உடல் உறவு வைத்திருந்தார்கள். மிருகத்தோட மிருகமா மாறிட்டானுங்க. அதுதானே வேதாகமத்தில் எழுதியிருக்கு. 6வது அதிகாரத்தில் நம் வாசித்தோம் அல்லவா? 6வது அதிகாரம் 4வது வசனம் என்ன, 6வது வசனத்துல the Lord was sorry that he had made man on the earth. மனுஷனை உண்டாக்கினதுக்காக ஆண்டவர் மிகவும் வெசனப்பட்டார். இதை இவனுங்களையா போய் நம்ம உருவாக்கணும் நம்ம சாயலாக? நம்ம சாயலை வச்சுட்டு இப்படி நம்ம இந்த குடும்பத்துல பிறந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சில பேரை திட்டுவாங்க இல்லைங்களா? வீட்டுக்கு 2-3 இருக்கும் இந்த மாதிரி. முதல்ல வீட்டுக்கு 1 தான் இருக்கும். இப்ப வீட்டுக்கு வந்து 5 பேர் இருந்தாலே வந்து முக்கால்வாசி அப்படிதான் இருக்குது. 1-2 தான். நான் சொன்னேன் இல்லையா, 1-2 தான் வந்து பரிசுத்தவான்களா இருக்கும். மற்றது மேக்சிமம் பாத்தீங்கன்னா உலகத்தோட அப்படியே கலந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாதபடி இது செய்வது தவறே இல்லை, வேதாகமத்தில் இப்படிதாங்க எழுதியிருக்குன்னு வேற நம்ம கிட்ட வசனத்தை காட்டுவான். என்ன வசனம் காட்டுவான் தெரியுமா? மாம்சமோ பலவீனமானதுங்க. மிச்ச பாதி யார் படிப்பா? அவங்க தாத்தாவா வந்து கல்லறையிலிருந்து எந்திரிச்சு வந்து படிப்பாரு. மிச்ச பாதி என்ன எழுதியிருக்கு? ஆனால் ஆவியோ பலம் கொண்டது, ஆவினால் உன்னுடைய மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உனக்கு நான் தந்திருக்கிறேங்கிறத விட்டுருவான். அடியனுடைய மாம்சம் மிக பலவீனமானது. அடியன் இன்னைக்கு மட்டும் போய் ஒரு 90 போட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த பக்கமா இவரு, அந்த பக்கமா பார்த்தா அடியனுக்கு கொஞ்சம் வீக்னஸ், போய் இன்னைக்கு மட்டும் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் நான். எம்ஜிஆர் ரசிகர் அவர் போயிடுவார், இல்லை ரஜினிகாந்த் ரசிகர், இல்லை இப்போ வந்து லேட்டஸ்டா இருக்கிறாருல ஒருத்தர் விஜய். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அவர் பின்னாடி இவ்வளோ பேர் அவர் வந்தாருன்னு கையை காட்டுறாரு, ஓடுறானுங்க அப்படியே தலதெறிக்க. அதுல கிறிஸ்தவன்லாம் இல்லாம இருந்திருப்பான். அவரே ஒரு கிறிஸ்தவர் தான், தெரியும் இல்லையா? அது அவரே சொன்னதாக தான் நான் வந்து சில டாக்குமெண்ட்ரியில பார்த்துருக்கேன். என்ன அநியாயமா இருக்குங்க? கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டா நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிருவீங்களா? நீங்க எல்லாம் நோவாவா மாறிடுவீங்களா? நீங்க எல்லாம் பரிசுத்தவான்களா மாறிடுவீங்களா? தேவனுடைய கண்களில் கிருபை பெறுவது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது. அந்த காலகட்டத்திலே அது கடினம். பார்க்கும் திசைகள் எல்லாம் அநியாயமும் அக்கிரமும் தலைவிரித்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. உலகம் எங்களும் சண்டாளர்கள் சுத்தி வந்தார்கள், அயோக்கியத்தனம் பண்ணாங்க, அக்கிரமம் பண்ணாங்க, ஆண்டவரை கடுங்கோபத்துக்கு உள்ளாக்குனாங்க. அதுல ஒருவரா நோவா இருந்து பரிசுத்தவானாய் வாழ்ந்தது மிக 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 பெரிய அற்புதம் தாங்க அது. அப்ப எப்படி அவர் வாழ்ந்திருப்பாருன்னு யூகித்து பார்த்துதான் இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்க எழுதாத நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாம் அவர் கை கொண்டிருக்கிறார். அதற்கு மூல காரணம் ஒண்ணுதான், என்னை காண்கிறார் ஆண்டவர், அவ்வளவுதான். ஆண்டவர் என்னை காண்கிறார், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவர் காண்கிறார். நான் எழுந்தாலும் காண்கிறார், நான் இருக்கையில் அமர்ந்தாலும் காண்கிறார், நான் உறங்கினாலும் காண்கிறார், நான் எழும்பி இந்த உலகத்தோடு கூட உலகத்தில் நான் நடந்து சென்றாலும் காண்கிறார், போக்களையும் காண்கிறார், வரவழையும் காண்கிறார், என்னுடைய செயல்பாடுகளை காண்கிறார், எண்ணத்தை காண்கிறார், என் சொற்களை காண்கிறார், என்னுடைய புத்தி சுவாதியத்தை காண்கிறார், என் உடல் உறுப்புகளை கொண்டு நான் என்னத்தை செய்கிறேன் என்று சொல்லி அவர் கண்டு கொண்டே இருக்கிறார். அவர் தூணில் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இன்னைக்கு பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. அது எங்கிருந்து வந்ததுன்னா, காட் இஸ் ஓம்னிசியன்ஸ். அவர் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆல்மைட்டி காட். அப்படிப்பட்ட தேவன் என்னை கண்டு கொண்டிருக்கிறப்போ இந்த பெண்ணோடு கூட நான் உடலுறவு வைப்பது எப்படி என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தையே அவுத்து விட்டு ஓடினவர் தான் யோசேப்பு. அதனாலதான் அவரும் அந்த இரட்சகர் பட்டியல வர்றார். மோசே பக்தன் பாருங்க, 40 ஆண்டுகள் இருந்தார். வேசித்தனம், குடிவெறி, இந்த பழக்கம்லாம் ஒண்ணுமே இல்லை. வெறுத்து போயிருந்தால், விரக்தி அடைந்தார். மரணம் ஏன் உனக்கு எனக்கு உன்ன தேடி வர மாட்டேங்குது, நீ என்ன எதுக்கே நான் உட்காந்துருக்கிறேன், டெய்லியும் போய் ஆட்டுக்குட்டியோட படுத்து தூங்கிடுவார். அவர் வீட்டில் இருந்த காலமே வந்து ரொம்ப கொஞ்சம் காலம்தான். அவருடைய சரித்திர நூலில் எழுதியிருக்கு. ஆனால் அவருக்கு எல்லா பாஷையும் மறந்து போச்சு, எபிரேயர் பாஷையும் மறந்து போச்சு. அவர் இந்த ஆடுகளோட பா 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 அப்படின்னு பேசி அப்படியே அதுலேயே பேசி அவர் பேசுறதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த திக்குவாய் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் அவர்.
திக்குவாயினா பிறக்கலங்க அவரு. கல்வியில எல்லாம் ரொம்ப ஞானம் தேர்ச்சி பெற்றவர், அதெல்லாம் பயங்கரமான ஸ்காலர் அவரு. ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அவர் அமர்ந்த போது அவர் இரட்சகராக எழுப்பப்பட்டார். இந்த உலகத்தோட நீங்க கலந்து போவீர்களானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கண்களில் நீங்க கிருபை பெறவே முடியாது. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, என் குழந்தை இப்படி குட்டிச்சவர் ஆயிடுச்சு, என் புள்ள பார்த்தீங்கன்னா. நீங்க வெளியே எங்கேயும் போய் பிசாசை பார்க்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு வாங்க, ஒன்று இருக்குது, அது வரும், இங்கே இருங்க, இப்போ வந்துடும், இப்போ பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும்னா அது வருது. அந்த மாதிரி இருக்கு அவங்க வீடு. அதற்கு காரணம் என்னவென்றால், நோவாவுடைய கோட்பாடுகளை நீங்க கையாளவில்லை, கை கொண்டு அதை நடக்கவில்லை. சரிங்க, இதுதான் நாம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல சென்ற அத்தியாயத்திலே பார்த்து விட்டோம். ஆனா எனக்கு இன்னும் மனசு வந்து ஆறல. ஏன்னு கேட்டா, நோவா தாத்தா அவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு, இது சும்மா அப்படியே ஜாலியா சொல்லிட்டு போறதா? அது நல்லா இன்னும் ஆழ்ந்து ஆராயணும்னு சொல்லி, அதனாலதான் இன்றைக்கும் அந்த வசனத்திலேயே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த சில நிமிடங்களில நாம் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்வோம். 6வது அதிகாரத்தில் 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கட்டம் 6வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனங்கள். எப்படியானது பாவம் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து உச்சகட்டத்துக்கு சென்றதனால் அநியாயமும் அக்கிரமும் ஆண்டவராகிய தேவனால சகிக்கவே முடியல. அவர் சொன்னால், இந்த உலகத்தை நான் அழித்து போடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழும்பு மாத்திரத்துல பார்க்கிறார், அங்கே நோவான்னு ஒருத்தர் இருக்கிறான். யார்றாவன் புதுசா இருக்கிறான்? இல்லையே, இந்த பையன் எனக்கு தெரியும், அப்பவே நல்ல பையனா இருந்தானே, 500 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். டக்குன்னு டேப் ரீவைண்ட் பண்ணி போக்குறாரு, ஆஹா, ஒரு பாவமும் செய்யலையே, இந்த பையனையும் சேர்த்து அழிச்சா அது அநியாயம் இல்லையா? அது அநீதி இல்லையா? அநீதிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்னுடைய கண்கள் எல்லாம் சுத்த கண், நானோ பரிசுத்தவான். என்னுடைய பரிசுத்த இருதயத்தை கொண்டு நான் எப்படி இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நோவாக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் செய்வது அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே ஆண்டவர் கண்களில் இவர் கிருபை பெற்றார். அதுதான் அர்த்தம். இப்ப ஆண்டவருக்கே நீங்க கோபம் வந்தாலும் உங்களோட இன்னசென்ஸை பார்க்கிறாருங்க, உங்களுடைய அந்த யதார்த்த தன்மையை பார்க்கிறார், உங்களுடைய அந்த அதாவது கபடமற்ற மனசுங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இந்த உலகத்துல அந்த மாதிரி கபடமற்ற மனசு. கெட்டது சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஏறாது. என்னங்க எப்படிங்க இது, எனக்கு புரியலைங்களே அப்படிம்பாங்க. அந்த என்னையா பொழைக்க தெரியாது இழிச்சு வாயினா இருக்கிற நீ அப்படிம்பீங்க. ஆண்டவருடைய கண்களில் அவர் கிருபப்பட்டிருக்கிறார், அந்த சகோதரி கிருபப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வெகுளியான ஒரு பாத்திரம், அதே நேரத்தில் ஒரு தைரியமான பாத்திரம். நோவா வந்து பேடி கிடையாது, தைரியமான பாத்திரம். பார்க்குறாரு, அவருக்கு ஒரு புது ஒரு தரிசனம் அங்கே தோன்றுகிறது. அது என்னன்னு பார்க்கறது தான் 2வது கட்டம். அந்த தரிசனத்துக்குள் தான் மனித நேயமே கடந்து சென்றது. மிக மிக பெரிய தரிசனம், தட் திருப்பு முனை, டர்னிங் பாயிண்ட் in the history of mankind. There were 2 turning points in the history of mankind. Number 1, when Adam sinned, there was a turning point. விரட்டி அடிக்கப்பட்டான், அது ஒரு திருப்பு முனை. பாவம் செய்த மாத்திரத்திலே ஆதாம் விரட்டி அடிக்கப்பட்டான். 2வது திருப்பு முறை, பாவம் உச்சகட்டத்திற்கு போய் இதோ நான் இந்த உலகத்தை அழித்து விடுகிறேன் என்கிற மாத்திரத்துல இன்னொரு திருப்பு முனை, நோவாவின் மூலமாக ரட்சிப்பு பிறக்கிறது. நோவாவின் மூலமாக ஒரு தரிசனம் பிறக்கிறது ஆண்டவருக்கு. என்னை உங்களையும் பார்க்குறப்ப அப்படிதான் தரிசனம் பிறக்குது ஆண்டவருக்கு. இல்லை, அது கட்டும் கோபம் வருதாம திருந்தவே மாட்டேங்கிறான், இவனால நசுக்க வேண்டிதான் நீ அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரா? நினைப்பாரு. அதுதான் வெளிப்பாடு 9வது அதிகாரம் 5வது எக்காலம் எடுத்து படிச்சு பாருங்க. 6 எக்காலம் 7 எக்காலம் இருக்கு. 7 எக்காலத்துக்கு வந்து 7வது சீல் என்று சொல்லுவார்கள், முத்திரை, 7வது முத்திரை. அதுக்குள்ள 7 எக்காலம் இருக்கு. அது அத்தனையுமே நசுக்கிற எக்காலங்கள். ஆண்டவரே எதிரியாக வந்து உங்களோட கூட போரிடக்கூடிய எக்கால சத்தம் அது. அதை ஊதலான்னு எழும்பிட்டார். முதல் முறை எழும்பல, இது ஏற்கனவே எழும்பினதுதான் அங்க வெளிப்பாடுல எழுதியிருக்கு. இன்னொரு முறை எழும்பி அடிச்சுட்டு தான் இருக்கிறார் இந்த உலகத்தை. எவனா திருந்துறானா? இது 2வது கட்டம். 3வது கட்டத்தில் பார்ப்பீங்கன்னா நோவோட பேழை. இது 3 கட்டங்களாக பிரித்து பார்க்கிறோம். 1வது கட்டத்தை முடித்து நாம் 2வது கட்டத்துக்குள் வெற்றி நடை போடுகிறோம். அதனுடைய டைட்டில் மட்டும் நீங்க பார்த்துட்டு முடிச்சிடலாம். டைட்டில் என்னவென்றால், நோவா ப்ளீசஸ் காட். நோவா தேவனை பிரியப்படுத்தினார். நீங்க எப்பொழுதும் ஒரு காரியத்தை நினைவில் வைக்க வேண்டும். தேவன் தன் கிருபை நிமித்தமாக
உங்களை என்னையும் தேர்ந்தெடுப்பது ஒன்று, ஆனால் தேவன் நம்மில் பிரியம் கொள்வது இன்னொன்று. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற யாவர் மேலும், அதாவது எல்லா மனிதர்கள் மேலும், எல்லா மனுஷர்கள் மேலும் கிருபை கூறுவது உண்மை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் இது விழுந்து போன உலகம், இது விழுந்து போன ஒரு வாழ்க்கை. இந்த மாம்சத்தில் பலவீனங்கள் உண்டு, மாம்சத்தில் ஆதாமிக் பாவம் உண்டு. அது நிமித்தமாக தான் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி, நாம் யாவரும் பாவிகளாக இருக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் நம்மேல் இரக்கம் கொண்டதனால் நம்மை நேசித்தார். இந்த உலகத்தின் மாந்தர்களை நேசித்தார், இந்த உலகத்தின் மனுஷர்களை நேசித்தார், அவர்களுடைய பலவீனத்தை அறிந்தார். அவர்கள் யாவரும் இதோ கீழே தள்ளப்பட்ட காரணத்தை குறித்து அவர் மிகவும் இரக்கம் கொண்டு தன்னுடைய குமாரனை சிலுவையில பலியாக அவர் அறைந்தார் என்று சொல்லியெல்லாம் நாம் யோவான் 3:16 வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 3:15 ஏற்கனவே பார்த்து விட்டோம். இது வேற, இது நீங்க கேட்காமலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச கிருபை. நீங்க கேட்டாலும் கிடைக்கும், கேட்காம விட்டாலும் அது கிடைக்கும். அனைவருக்கும் ஆண்டவராகிய தேவன் கிருபை கொடுப்பது உண்மை. ஆனால் அந்த கிருபையை வைத்து நானும் நீங்களும் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுடைய கண்களில அருமையானதாக இருக்கிறதா? தேவன் பிரியப்படுகிறாரா? இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்ணா வாடான்னு சொல்லி ஒரு சின்ன பையன்கிட்ட கூப்பிட்டு அவனுக்கு மிக பிடித்தமான ஒரு என்ன சொல்றது, ஒரு பொம்மையை வாங்கி தரீங்க நீங்க. அவனுக்கு பிடித்த பொம்மை வந்து கரடி பொம்மைன்னு வச்சுக்குவோம். கரடி பொம்மை வாங்கி கொடுக்குறீங்க. அப்பா, இதைத்தான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன். என்னோட தேவைகளை அறிந்து, என்னுடைய மனதின் அந்த விருப்பத்தை அறிந்து எனக்காக நீங்க இந்த கரடி பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களேன்னு நன்றியோட உள்ளத்தோட அவன் அந்த பொம்மையை எப்படிதான் பாத்துக்குவான்? அருமையா பாத்துக்குவான். இல்ல ஒரு குட்டி பாப்பா இருக்குன்னு வச்சுக்கோ, அதுவும் அருமையா பாத்துக்கும். படுத்து உறங்குவதும் என்ன, எந்திரிச்சு என்ன, அந்த கரடி பொம்மைய குளிப்பாட்டுறது என்ன, அதுக்கு சோறு விட்டுறது என்ன, அதுக்கு பவுடர் போடுறது என்ன, அதை தூக்கி இடுப்புல வச்சுட்டே சுத்திட்டு இருக்குங்க சில குட்டிங்க. பாத்தீங்களா? ஒரு 3 வயசு 4 வயசு சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதே குழந்தைகிட்ட ஒரு வாரம் கழிச்சு போய் உங்களுக்கு பிரியமான ஒரு டார்டைஸ் பொம்மை, அதாவது பார்ப்பீர்களானா ஒரு ஆமை பொம்மைன்னு வச்சுக்குவோம். அந்த குழந்தைக்கு வந்து ஆமைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஆமைன்னா எல்லாம் தெரியும். உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம். ஆமை மேல எவ்வளவு மெதுவா போகுது பாரு, மேல அழகா ஒரு ஓடை கமத்தி வச்சிருக்கிறாங்க, டபக்குன்னு கழுத்தை உள்ள இழுத்துக்குது பாரு அப்படின்னு ஒரே பிரியம் உங்களுக்கு. நீங்க அந்த குட்டி பாப்பா கிட்ட, அதே பையன்கிட்ட போய் இந்த டார்டாய்ஸ் பொம்மை பாரு, எனக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பொம்மை, இதையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த குட்டி பாப்பா இல்ல அந்த தம்பி வந்து நிறைய கேள்விகள் கேட்கறான். நீங்களும் அதே மாதிரி பதில் சொல்றீங்க. இதுவா ஆமை கதை தெரியுமா, ஆமை முயல் கதை அப்படின்லாம் சொல்லி நீங்க பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லி ஆமைக்கு பெரிய கோல்டு மெடல் கொடுக்குறீங்க. இப்போ நீங்க தூரத்துல இருந்து அப்படியே பாக்குறீங்க. உங்களுக்கு பிரியமான ஒரு பொம்மை, அந்த பாப்பாவுக்கு, அந்த குட்டி தம்பிக்கு பிரியமான ஒரு பொம்மை. அவங்களுக்கு பிடித்தது ஒன்று, உங்களுக்கு பிடித்தது ஒன்று. ரெண்டுல எந்த பொம்மையை அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தெரியும், கண்டிப்பாக அந்த கரடி பொம்மையை தான் நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த ஆமை பொம்மை பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்துல கிடக்கும் அது பாட்டுக்கு, இல்லைங்களா? எல்லாத்தோட சுய விருப்பம் அப்படிதான். இது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த உதாரணமானது பொருந்தாது. இது நமக்கும், அதாவது மனுஷ வர்க்கத்திற்கே இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு உதாரணம். தேவனுக்கு பிரியமானதை விட உங்களுக்கும் எனக்கும் பிரியமானதன் மேலதான் நாட்டம் போகும். இதற்கு பேரு தான் இச்சை. ஹலோ, எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இச்சைக்கு அர்த்தமே அவ்வளவுதாங்க. தேவன் ஒன்றில் பிரியம் கொண்டு இதை நீ வைத்து கொள்ளப்பான்னு சொன்னால் கொடுங்கன்னு வாங்கி ஓரமா வச்சுட்டு, நீங்க கடவுள் வந்து கேட்டாலும் கேட்காட்டியும் எனக்கு பிரியமானது இதுதானேன்னு சொல்லி நீங்க இந்த உலகத்திற்கு பின்பே
உலகத்தின் இச்சைக்கு பின்பே, ஆசாபாசத்துக்கு பின்பே, சில பெண்களுக்கு பின்பே, சில ஆண்களுக்கு பின்பே, சில வாலிபர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எப்பொழுது பார்த்தா என்ன அவ எப்படி பார்த்து சிரிச்சா தெரியுமா அப்படின்னு இப்படி போறதுக்கு பின்பே, இதெல்லாம் என்ன? நான் பார்த்து சிரிக்கிறத பார்த்து ஆண்டவராகிய தேவன் மகிழ்ச்சி அடைகிறாரா? தேவன் பிரியப்படுகிறாரா? இல்ல தேவன் வெசனப்படுகிறாரா? நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் கண்களின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரும் அதை காண்கிறார். என் கண்கள் பக்கத்து வீட்டுக்கார மனைவி மேல போகுது. அப்போ அதை பார்க்கிறப்போ அவருடைய மனசு துக்கம் அடையுமா, விசன் அடையுமா, இல்ல கோபப்படுமா, இல்ல கடுங்கோபம் கொள்ளுமா, இல்ல சி இவன்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரி துப்பிட்டு உமிழ்ந்து கொண்டு அவர் வெளியே போவாரா? இப்படி வருகிறதா உங்களுடைய எண்ணம்? இப்படி 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 உங்களுடைய எண்ணமானது செயல்படும் மாத்திரத்துல நான் சொல்லுகிறேன், அருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் தான் அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள். நீங்க தான் அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் கிரியை செய்கிறது. இந்த தேவனுடைய ஜீவனுள்ள வசனம் உங்களில் கிரியை செய்ய தொடங்கிவிட்டது என்பதற்கு இது ஒரு நல்ல ஆரம்பம். இது ஒரு நல்ல உதாரணம். சில காரியங்கள் மேல உங்க கண்கள் போன மாத்திரத்திலே இருதயத்துல ஒரு மாறி பண்ணும், ஐயா இது சரியில்லையே அப்படின்னு. நல்லது. நிறைய பேர் இதுல இதை கில்ட்டி கான்சியஸ்ன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு மட்டும் ஏங்க பிரதர் எப்ப பார்த்தாலும் மனசு ஒரு மாதிரி துக்கமாவே இருக்கு, எதை செஞ்சாலும் ஒரு மாதிரி துக்கமாவே இருக்கு? நான் சொல்ற பிரதர் சிஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்ய தொடங்கி விட்டார். அதனாலதான் உங்களுக்கு பாருங்க, இந்த உலகத்தின் மேல இருக்கக்கூடிய நாட்டம், ஆசாபாசம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்து போகாது, ஒரு மாதிரி முரட்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாரும் நார்மலா இருக்கக்கூடிய லைஃப் கூட என்னால வாழ முடியலையே, சாதாரணமா வாழக்கூடிய இயல்பான வாழ்க்கை கூட என்னால வாழ முடியலையே. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நீங்க துக்கப்படுவீர்கள். அதுக்குன்னு உட்காந்து எப்ப பார்த்தாலும் மூலையில உட்காந்து அழுதுட்டு நகத்தை கடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் இந்த உலகத்தால சித்தரிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல சொல்றேங்க. புதுசா மாட்டு வண்டி வாங்குறீங்க, அச்சாணி இருக்கும், நீங்க ஓட்டிங்கன்னா கர 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 கரன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் ஆயில் ஊத்தி அதை நல்லா அந்த இடம் தேஞ்சு போய் கரெக்டா செட் ஆனது பிறகு சவுண்டே வராது, ஸ்மூத்தா போகும் வண்டி. மாட்டு வண்டிக்கு மட்டும் இல்ல, சைக்கிளுக்கும் பொருந்தும், 2 வீலருக்கும் பொருந்தும், காரு எல்லாத்துக்கும் பொருந்தும். புது வண்டினா கொஞ்சம் அப்படியே பார்ட்ஸ் எல்லாம் விரைச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா என்ன ஆகும்னு கேட்டா, இந்த உலகத்துல நீங்க வாழ தொடங்கி விட்டீர்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் அவர் எழுதி கொடுத்த சுவிசேஷ வசனங்கள் நிமித்தமாக, அவர் எழுதி கொடுத்த அந்த நியாய பிரமாணங்கள் கட்டளைகள் நிமித்தமாக உங்க வாழ்க்கையை நீங்க வாழ தொடங்க 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 என்ன ஆகுன்னு கேட்டா, இங்க ஒரு ஆவிக்குரிய பழக்க வழக்கம் வந்துவிடும் உங்களுக்குள். ஆவிக்குரிய ரீதியில நீங்க அந்த காரியத்தை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஆவி சொல்லும், நல்ல மாம்சீகமான அந்த பலவீனம் சொல்லும், இல்ல 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 இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் சாதாரண விஷயம், இதுக்கு போய் இப்படி நீ இது பண்ணிட்டு இருப்ப. உங்களால ஒரு சாதாரண விஷயத்த கூட நீங்க வேற விதமா பார்க்க தொடங்கி விடுவீர்கள். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, கொஞ்ச நாட்களிலே உங்கள் சுவாபம் கிறிஸ்துவின் சுவாபமாய் மாறிவிடும். அப்போ இன்னும் கொஞ்ச நாட்கள் கடந்து போகிறப்போ, இன்னும் கொஞ்சம் வருடங்கள் கடந்து போகிறப்போ, உங்களுக்கு இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய போராட்டம் உள்ளே இருக்காது. பண்ணலாமா வேண்டாமா பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனையிலேயே இருப்பான், ஒரு மாதிரி பித்து பிடிச்ச. நிறைய என்ன கேட்டால் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளை இந்த பெந்தகாஸ்ட் திருச்சபைகளுக்கோ இல்லை பைபிள் ஸ்டடிக்கோ அனுப்புறதுக்கு இதுதான் ரொம்ப இது பண்றாங்க. ஏன்னா ஒரு நார்மலாவே அவங்க பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேற விதமா யோசிக்கிறாங்க. யோசிக்கிட்டுங்க, நல்லதுதான். அவங்களுக்கு அந்த போராட்டம் வரணும், ஆவிக்குரிய போராட்டம் வரணும். அதுதான் ஆவிக்குரிய எழுச்சி என்று சொல்லுவார்கள். ஆவியில எழுந்து போராடணும், மாம்சத்தை அடக்கணும். உடம்புல வியாதி இருந்தா சில மாத்திரைகள் கொடுப்பாங்க, அந்த மாத்திரையில போட்டிருப்பான் சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட். நாஷியா, வாமிட்டிங், இது அது, தலைவலி, வாந்தி வரும், பேதி வரும், இது வரும், வயிற்று வலி வரும். ஐயோ எது இருந்தாலும் பரவாயில்லைங்க, முதல்ல இந்த மாத்திரையை கொடுங்க. ஏன்னு கேட்டா அதை விட வேதனையில நான் இருக்கேன். ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க, இருக்கிறதுலே உலகத்துல மோசமான வியாதி கேன்சர் வியாதி. அந்த கேன்சர் வியாதிக்கு பல ட்ரீட்மெண்ட்டுகள் உண்டு. அதுல ஒரு மோசமான ட்ரீட்மெண்ட் பேர் தான் கீமோதெரப்பி. அந்த கீமோதெரப்பி கொடுத்தா என்ன தெரியுங்களா, விஷத்தை உள்ள இன்ஜெக்ட் பண்ற மாதிரி உள்ள போய் எல்லா செல்களையும் கொன்னு அப்படியே திருப்பி அதை புதுப்பிக்கும். அந்த டைம்ல பாடி வில் கோ த்ரூ அ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், நிறைய வேதனையில கடந்து போவாங்க. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்கள கொண்டு போறாங்க. ஆனாலும் பேஷண்ட் ரெடி, பரவாயில்லைங்க ஒரு குத்துங்க, ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுருங்க, நான் கடந்து போனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாட்கள் இந்த வலி இருக்கும், அதற்கு பின்பே நான் சரியாயிருவேன்
அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில போறாங்க பாருங்க, தன்னம்பிக்கையில இருக்கிறவங்க ஜெயிச்சு வெளியில வந்துருவாங்க. அதே போலதாங்க ஆவிக்குரிய அந்த அனுபவத்துக்குள் நீங்க வந்த பிறகு ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லி நம் உடலுக்குள்ளும் நம் இருதயத்திற்குள்ளும் நம் ஆவியிலும் நம் உணர்வோம். அது பார்ப்பீர்களானா அது இயல்பான ஒரு போராட்டமே. இட்ஸ் நாட் அன் அப்நார்மல் திங், இட்ஸ் அ நார்மல் திங். அந்த இயல்பான போராட்டத்துக்குள் நீங்கள் கடந்து செல்லும் மாத்திரத்துல தான் நீங்க கிறிஸ்துவோடைய வேதனையும் அந்த துன்பத்தையும் அறிந்து கொள்வீர்கள். அவர் இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ எத்தனை துன்பத்துக்குள் மாம்சத்தில் துன்பப்பட்டார் என்று வேதத்தில் இருக்கு. என்னை போல உங்களை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று வேதத்தில் இருக்கு. ஆனாலும் அவரிடம் ஒரு குறை இல்லை. எப்படி? இப்படித்தான் ஆவிக்குரிய ரீதியில அவர் மாம்சத்தை மேற்கொண்டார். அந்த ஆவிக்குரிய ரீதிகள் என்று சொல்லுவதுதான் the methods and practices of the new covenant. அணுகுமுறை, எப்படியாக கையாளுவது, எப்படியாக சோதனையை கையாண்டு மேற்கொண்டு நாம் முன்னேறி செல்வது. கிறிஸ்துவுக்குள் எவன் ஒருவன் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் மறுபிறப்பு அடைந்திருக்கிறானோ, எவன் ஒருவன் மனம் திரும்புதலுக்குள் வந்திருக்கிறானோ அவன் பார்ப்பீர்களானால் மேற்கொள்ளுகிறவனாயிருப்பான். எவைகளை மேற்கொள்வான்? எல்லாவற்றையும் மேற்கொள்வான். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த செயல் திரும்பினாலும் சோதனையானது உங்களை எப்பொழுதும் அழுத்திக் கொள்வதற்கு, எப்பொழுதும் உங்களை விழுங்கிக் கொள்வதற்கு அது தயாராக இருப்பதனால் நீங்கள் எதையுமே மேற்கொள்ளக்கூடிய எண்ணத்தில் தான் நீங்க பார்ப்பீங்க. ஒரு போலீஸ் பாருங்க, எந்த சீனுக்கு போனாலும் சரி, அவருக்கு வீட்டுக்குள்ள போனாலும் கிரைம் சீனுக்குள்ள போற மாதிரி தான் போவார். அப்படியே கண்ணுல ஒரு மாதிரி இருக்கும். அவங்க மனைவியார் சொல்லுவாங்க, மொத்தல நீங்க ஷூ கதையெல்லாம் அவுத்து வச்சுட்டு வாங்க. ஆனா சட்டை பேண்ட் கிண்டெல்லாம் மாத்தின பிறகு ஒரு லுங்கி கட்டிட்டு பனியனை போட்டு அங்க போய் அவர் கொஞ்சம் அவர் குழந்தைங்களோட அப்பாவா மாறிடுறார். எப்படி? அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெறப்பா இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் உங்க உட்டலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சட்டையை கழட்டுற மாதிரி காலட்டி வீசிடுவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வெறப்பே இருக்காது. உங்க ஆவியானது அதோ மாம்சத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்க கடந்து செல்வீங்க. அந்த வாழ்க்கைக்குள் கடந்து சென்ற இந்த நோவாவின் மேலதான் தேவன் பிரியம் கொண்டார். கிருபையானது எல்லா அனைவருக்கும் உண்டு. ஆனால் அந்த கிருபை கொண்டு தேவனை பிரியப்படுத்துகிறோமா? எதை கொண்டு பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லிதான் பார்ப்பது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவில நாம் விழித்திருப்பது. சரிங்க, இன்னைக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. இதோடு நம்ம இந்த அத்தியாயத்தை முடிச்சு கொள்ளலாம். இந்த நாளில் பார்ப்பீர்களானால் நோவா ப்ளீஸ்ட் காட் ஆர் நோவா ப்ளீசஸ் காட் அப்படி என்கிற தலைப்புல தான் பார்த்தோம். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல ஸ்பெண்ட் பண்ணோம், நேரத்தை செலவழிச்சோம். கிருபைக்கும் தேவனை பிரியப்படுத்துவதற்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொல்லி அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்துவோம். ஆண்டவராகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உம்மை பிரியப்படுத்துவது எப்படி, கண்களில் கிருபை கொள்வது எப்படி என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்தீரும். கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பெயர் பெயராய் தெரிந்து கொள்ளும். எங்கள் பலவீனங்களை பாராதிரும் தகப்பனே. பலவீனத்தை மேற்கொள்வதற்கு வழிகளை கற்றுத்தாரும். அதுதான் உம்முடைய பரிசுத்த வேதாகமம். இதை கற்றுக்கொண்டதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான். எங்களுக்கு பணம் காசுலாம் கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாட்டி பார்த்தாலும் ஓகே தான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் சில வீடியோஸை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது ரொம்ப பிஸியான சேனல், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வீடியோ சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போடுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் பார்க்கட்டும். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே வரட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஏதோ இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதிருங்கள். குறிப்பா எந்த மனிதரிடம் செல்லாதிருங்கள். எங்ககிட்டயும் வராதிங்க. மெயில், இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் பண்ணாதீங்க. யாருக்குமே தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாட மாத்திரத்தில் உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், கேட்கும் முன்பே தருகிற தேவன். நீங்க கேட்டா கொடுக்காமவா இருப்பார்? அதனால தேவனிடம் சென்று மன்றாடுங்கள் சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.